ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நீங்கள் என்ன நினச்சாலும் சரிங்க, நம்ம ஐயன் கனகப்பட்டி அழுக்கு முட்டை சித்தர் குருநாதர் கடவுள் பழனி ஆண்டவர் மூலிமா இந்த டம்ளரில் வடிய டிக்கஷ்னு வச்சேன் பகவானுக்கு. நம்ம அழுக்கு முட்டை பழனிசாமிக்கு தாங்க தெற்கு வச்சேன். இது கேமராவில் தெரியுதா என்னன்னு தெரில. பாருங்கள், இவ்வளோ வேணுமுன்னே தான் வச்சேன். 3 நாள் இன்னையோட 3 நாளில் வந்து டெய்லியும் வந்து சாப்பிடுவார். நான் அவர்கிட்ட என்ன மன்னிச்சுக்கிட்டோம் கடவுளை, எவ்வளோ குறைச்சி இவ்வளோண்டு குடிச்சிருக்கிறாருங்க. என் கண்ணுக்கு முன்னாடியே நான் அவருக்கு ஊற்றி வச்சுட்டு, இங்கே பாருங்கள், நான் அவர்கிட்ட வேண்டிட்டு அவரோட விபூதியை வந்து டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடணுன்னு இப்போ 3 நாளும் தான் தொடங்கியிருக்கிறேன். மற்ற நாள் நினைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றிப்பேன். இப்போ 3 நாளும் வந்து நான் இங்கே நைட்டு வந்த உடனே சாப்பிட்றதுக்கு முந்தையே எடுத்து அவர் மந்திரம்னா அவரை போற்றி, அதாவது வந்து ஸ்ரீ, அதாவது நம்ம வாய்க்கு அது எப்படி வருதோ அவரை கூப்பிடுறதுக்கு, அப்படி வந்து பழனிசாமி அழுக்கு முட்டை சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்கு தோன்றத உண்மையாக எடுத்து அவரை போற்றிட்டு விபூதி போட்டு வருவோம். நல்லா தூங்கிறேன். வேலை இருக்குது இந்த 3-4 நாளும் இந்த வாரத்தில் நல்ல வேலை. அது எனக்கு வந்து அந்த அலுப்பு தரல. ஏன்னா கடையில் நம்மளை பார்க்குறவங்களும் ஒரு ஒண்டியாக இருந்து இந்த அம்மா இதெல்லாம் நிறையா திங்க் பண்ணுறாங்க. நம்ம கூட இருந்துகிட்டே தான் அதெல்லாம் நமக்கு வந்து எவ்வளோ உடம்பு வலி எப்படி என்னன்னு சொல்லிட்டு இதை அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துலலாம் அடிபடுறவங்களுக்கு அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும். அதில் இருந்து எனக்கு அந்த வலிகள் எல்லாமே பகவான் வந்து எடுத்துடுறாரு. எடுத்துட்டு எனக்கு கூடவே இருந்து என்னை வழி நடத்துகிறாரு ஒவ்வொரு செகண்டும். இப்போ காலையில் இருந்து எந்திரிச்ச உடனே விபூதியை குடிச்சிட்டு நான் பாட்டுக்கு அவருக்கு டிக்கஷன் போட்டு நான் இந்த டம்ளரில் எடுத்துட்டு நிறைய இன்னைக்கு வேணும்னே சிரிச்சுட்டு, அப்பா இன்னைக்கு வந்து நீங்கள் குடிக்கலன்னா அவ்வளோதான்ப்பா, பயங்கர டென்ஷன் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துச்சேன். எடுத்து அவருக்கு வச்சுட்டு இது வெங்காயத்தை தான் கட் பண்ணேன். தக்காளி ஒரு 6 தக்காளி, ஒரு 3 பெரிய வெங்காயம், இந்த சைஸ் பெரிய வெங்காயம், பூண்டு ஒரு 6 பல் பெரிய பூண்டு, இதை விட நல்ல பெரிய சைஸ் பூண்டு கட் பண்ணி தக்காளி தொக்கு செஞ்சிடலாம். ஏன்னா இன்றைக்கி வேலை இருக்குது, ஒவ்வொரு வீடியோவாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே சரி நம்மளை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்துக்குமே இப்போ நான் வந்து இப்போ கொஞ்ச நாளில் உணர்றது வந்து எனக்கு பயன் தேவைப்படும் போது கண்டிப்பாக அவருக்கு அந்த இது இருக்கு இல்லைங்களா. ஏன்னா அவர் வந்து மனிதனாக சித்தராக உற்பத்தி, கடவுளாக உற்பத்தியானவர் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபேன் போட்டு விட்டுடுறது. நான் போடும்போது அவருக்கும் ஃபேன் போடுவேன். இந்த மாதிரி கூத்தெல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்குது, அது உண்மை தான். அதனால் இதெல்லாம் நறுக்கும்போது இதை நான் நறுக்கிட்டு வர்றதுக்குள்ளே நீங்கள் சாப்பிட்ணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இங்கே வச்சுட்டேன். எவ்வளோ சாப்பிட்ருக்கிறாரு அவர், எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட உண்மையாக இருக்கிறாரு, உண்மையான பக்தியோடு நம்ம கூப்பிட்டா அவர் எப்படி வராரு, எப்படி இருக்கிறாரு. ஏன்னா எனக்கு இப்போ ஒரு குறைஞ்சது ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆயிடுதுன்னு நினைக்கிறேன். 2 அமாவாசை தாண்டிடுச்சு. இப்போ இந்த அமாவாசை வந்தால் 3 அமாவாசைன்னு நினைக்கிறேன். அதில் இருந்து என்கிட்ட வந்து, ஏன்னா அவர் ஆல்ரெடி எனக்கு வந்து சொல்லிட்டு போயிட்டார். நான் அது இன்னொரு வீடியோவில் பதிவு பண்ணுவேன், சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இப்போ சிம்பிளாக சொல்லி முடிச்சிடறேன். வந்து என்னை அழைச்சிட்டே போயிட்டார். அதுதான் இந்த மரமாண்டைங்களுக்கு நமக்கு ஏறுறதில்லன்றது சில உணராமல் இருக்கிறோம் இல்லைங்களா. அவர் வந்து அந்த பச்சை ஆடையோடவே அப்படியே வந்து என் கடைக்கிட்ட நின்று என்னை நல்லா பார்த்துட்டு என்னை கூப்பிட்றாரு. நான் அன்றைக்கி டக்குன்னு ஏதோ ஒரு எண்ணத்தில் இருந்த டக்குன்னு வந்து என்னால் முடிஞ்சது அப்போ வந்து 10 ரூபா தான் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். அந்த 10 ரூபாயை வாங்கிட்டு உடனே
என் கடையிலேருந்து இந்த பக்கம் வந்து சூரிய, அதாவது வடக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் இப்படி போகிறேன் அப்படின்னு கை காட்டுறாரு. அப்படியே தலையாட்டி என்ன கூப்பிடுற மாதிரி, நீ வா நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். நான் அதை உணரல. அது 1 மாதம் 2 மாதம் கழிச்சதுக்கு அப்புறமா தான் அதை உணர்ந்தேன். பெருசாகனா அப்போ வந்து கிழக்கு எனக்கு ஃபஸ்ட்டு வந்தது ஐயன் வந்து கிழக்கிய சித்தர் மூலிமா தான் வந்தார். அவரும் இவரும் போட்டி போட்டு என் கூட வந்து, ஏன்னா அந்த மந்திரம் சித்தர்னு சொல்லிட்டு நான் ஒரு 15 வருஷத்துக்கு முந்தி ஒரு ஜீவசமாதி கிட்ட போயிட்டு என்னை அழைச்சார் ஒரு குரு. அவர்கிட்ட போயிட்டு இருக்கும்போது, நான் இன்னொரு குரு கிட்ட தீட்சை வாங்கிட்டு இருக்கும்போது, நான் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அந்த இடத்துக்கு போனேன். அவர் எனக்கு வந்து அப்படியே புத்தர் மாதிரி உக்காந்து என்னை அழைச்சார். கண்ணு அதை மூடி அந்த தண்ணிக்குள்ளே பாறையில் தண்ணி வடிஞ்சிட்டு வருது, அந்த இடத்துல தேக்கணும் இந்த இடத்துல, அந்த மாதிரி காட்சி அடைச்சார். அப்போ நான் வந்து கீழே மயக்கம் வர்ற மாதிரி அப்படியே கீழே தள்ளுற மாதிரி ஆயிடுச்சு அவர் பார்த்த உடனே. அதில் நிறைய ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சுங்க அந்த இதெல்லாம் முடிஞ்சு. டக்குன்னு வந்து அன்னைக்கு இந்த மாதிரி கூப்பிட்டு போனாரா, இன்னும் அவர்கிட்ட கிளம்பி போகலான்னா எனக்கு வந்து வழி விடல. ஆனால் என்னோடய கர்மாவா என்னான்னு தெரில, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு என்ன எனக்கு வழி ஐயா வந்து வான்னு சொல்லிட்டு போனார். ஆனால் இன்னும் என்னோடய கர்மா எவ்வளோ இருக்குன்னு தெரியலையே. அதனால் வந்து நமக்கு தெரியாதில்ல பூத கண்ணுங்களுக்கு பூத உடம்புங்களுக்கு. இந்த இதில் இருந்து என் கூட இருக்கிறாரு ஐயா, வழிபட்டு வர்றதுனால இருக்கிறாரு. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே ஒரு செகண்டில் குடிச்சிட்டாரு. இன்னும் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உட்காந்துட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து அவர் மூலிமா அந்த சந்தோஷத்துலேயே நான் வந்து தொடங்குறேங்க. உண்மையாக இருங்க, கண்டிப்பாக வருவார். அவருக்கு பிடிக்காதவங்கள வந்து நம்ம கூடவே வந்து சொல்லிடுறாருங்க கண்டிப்பாக. அதுவும் வந்து இது இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன்னா ஒரு 20 நாளில் நடந்தது தான். அதாவது எப்படி இருக்காங்க நம்ம கூட இருக்கிறவங்க அப்படின்றதும் வந்து உணர வச்சிடுறாரு. அது நம்ம கண்ணுக்குள்ளார அப்படியே கேமரா மூலிமா வர்ற மாதிரி காட்சியும் கொடுத்துட்றாரு. இன்னும் ஒன்று என்னன்னா, இது கனவுல வந்தது தான். நான் வந்து ரொம்ப அன்னைக்கு எதுவுமே நினச்சி பார்க்கல. ஐயா கனவுல வருவாரா எதுவுமே நினச்சி பார்க்கல. டக்குன்னு அந்த இடத்துல அந்த காட்டு வழியாக போகிற மாதிரியும் இருக்கும், அந்த இடத்துல இருக்கிற மாதிரியும் இருக்குது. டக்குன்னு வந்து அந்த ஜீவசமாதி அந்த மரங்களெல்லாம் இப்போ நான் யூடியூப் மூலிமா பார்த்துட்டு இருக்கேன். அந்த இடத்துல நின்று இருக்கிற மாதிரி நான் வந்து ரொம்ப 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 சிம்பிளாக இப்போ காட்டில் வேலை செஞ்சுட்டு ஒரு அம்மா சாயந்தரம் ஆனால் இப்படி வந்து கை கால் முகம் அலும்பிட்டு ஒரு சாமியை பார்க்க போகணுன்னா போகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக என்ன உருவம் எனக்கு தெரியுது இல்லைங்களா நம்ம கனவுல. அந்த மரத்துக்கிட்ட இப்போ எல்லாமே வந்து அந்த கல்லெல்லாம் எடுத்து வச்சுருக்கிற மாதிரி இருக்குது, அந்த மரத்துக்கிட்ட நின்றுக்கிற மாதிரி இருக்குது. அங்கேருந்து நான் போகிறேன், என் கூட என்ன 2 பேர். எஸ்பி பாலசுப்ரமணி சார் வந்து பாடகர் தான். அவர் வந்து இறந்துட்டார் இல்லைங்களா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வந்து இப்படி அங்கவஸ்திரம் போட்டு, பெருமாள் மாதிரி அங்கவஸ்திரம் போட்டு பூநூல் போட்டு வேட்டி, வெள்ளை வேட்டி, அந்த கரை வந்து வெள்ளை வேட்டி கட்டிட்டு அப்படியே அந்த தொப்பையோடு வர்றாரு. அவர் வரும்போது நான் அவரை பார்த்துட்டு, ஐயோ கடவுளே, எஸ்பி சாரும் வந்திருக்கிறாரா இந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அப்படின்னு கையெடுக்கிறேன். என்னை வந்து என்னம்மா என்னடா இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என் கை பிடிச்ச என் தோல், என்ன அணியும் ட்ரெஸ்ஸும் தலையும் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நார்மலாக மனுஷன் அப்பா நம்ம கூட பேசினா எப்படி இருக்காரு, என்னடா இப்படி இருக்க உடம்பு சரியில்லாமல் அப்படின்ற மாதிரி. இந்த உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டெல்லாம் அவர் கேட்கல, என்னடா இப்படி இருக்காரு இருக்க நீயும் சாரியும் புடவையும் தலையும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்குறாரு. நான் அதுக்கு வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப எமோஷன் ஆகிடுவேன், அழுந்துருவேன். ஆனால் அன்றைக்கி அழுவலை, நல்லதான்ப்பா இருக்கேன் அப்படிங்கிறேன். நான் ஏதோ வந்து என்னோட சாரியிலே புடவில் வந்து உதிரி பூ வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. அந்த உதிரி பூ வாங்கிட்டு போய் இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புடவை அந்த சாரியை தொட்டு பார்க்குறாரு. பூப்பா அங்கே எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் அப்படின்னா, சாமிக்கா கொண்டு போய் போடுற, எடுத்துகிட்டு போ அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் தலையில் கையை வச்சு, உடம்ப பார்த்துக்கா, அங்கே போகிறேன்ல போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வரேன்ப்பா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே போயிட்டு வரேன் அப்படின்றதுக்குள்ளே ஐயா நடந்து போகிறாரு, மறைஞ்சிட்டார் அவர். அந்த மாதிரி காட்சியெல்லாம் கொடுத்துட்டு வர்றாரு. இப்போ சமீபத்தில் ஒவ்வொன்றும் அதுக்கு எனக்கு என் ஃப்ரெண்டுங்கிட்ட கூட அது விளக்கம் கேட்டேன்.
பட் அவங்க வேறு மாதிரியாக சொன்னாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது சொன்னாங்க. ஆனால் இதை என் மனசுக்குள்ளே நான் உணர்ந்தேன். அந்த ஆத்மா கூட அவர்கிட்ட வருது. நம்ம கனகப்பட்டி அப்பன் சித்தர்கிட்ட வந்து அவரும் அந்த இடத்துல, ஏன்னா பல கோடி பாட்டு எல்லாம் பாடியிருக்கிறார் இல்லைங்களா, லட்சக்கணக்கான பாட்டுங்கள்லாம் அவரை பற்றி பாடியிருக்கிறாரா என்னவோ எனக்கு தெரியாது. அவரும் வந்து அந்த எப்படி நமக்கு வந்து அந்த மேடையிலெல்லாம் அப்படியே அந்த அழகான ஒரு நடையில் வந்து இப்படி தலை குமிஞ்சுக்கிறாரு, அதே தலை குமிஞ்சு அதே இப்படின்னு சொல்லிட்டு அடா அப்படின்ற அளவுக்கு அவரும் வந்து போகிறாரு அந்த இடத்துக்கு. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நடக்குதுங்க. நமக்கு உணர வைக்கிறாரு. அந்த சந்தோஷத்துலேயே நான் ஓடிட்டு இருக்கேன். இன்னைக்கு வாங்க கிச்சன் போயிடலாம். தக்காளி தொக்கு தாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ரொம்ப ரொம்ப மாதம் ஆயிடுச்சு தக்காளி தொக்கு செஞ்சு. இது கரெக்டாக வீடியோவில் நான் வரேன்னா இல்லையா கோச்சிக்காதீங்க. தக்காளி ஒரு 6-7 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த சைஸ் வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பூண்டு எடுத்து பாருங்கள், பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பூண்டு கட் பண்ணி கொஞ்சோண்டு இஞ்சி. இது என்ன அப்படின்னாதீங்க, இது வந்து வெங்காயம் தண்டு. அந்த வெங்காயம் நம்ம செடியில் விளைஞ்சது அப்படியே பறிச்சுட்டேன். இது ரொம்ப நாளும் விட்டுருந்தேன். நான் பறித்து அந்த குட்டி அந்த நீர் ஆதாரத்தோடு அந்த வெங்காயம் இருக்குது பாருங்கள். இது மோர் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சில பேருக்கு வந்து சளி பிடிச்ச மாதிரி ஆகிடும். இப்போ இது தக்காளி வந்து போட்டு வெங்காயத்தால் தொக்கு தாங்க செய்ய போகிறேன். இது என்னன்னு நினைக்காதீங்க, அப்பளம். இன்றைய சமையல் இது தாங்க. சாப்பாடு வடித்து வச்சுட்டேன் 3 நேரத்துக்குன்னா இப்போ காலையில் வந்து கஞ்சி இருக்குது, நேற்றை வச்சு நம்ம அந்த உப்புமாவும் கொஞ்சம் இருக்குதுங்க. நான் ரொம்ப மாதக்கணக்கில் நான் இப்போல்லாம் வீடியோ எடுக்க டைம் கிடைக்கிறதுலன்னு ஓடிட்டே இருக்கேன். அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. சாரி தண்ணி இருக்கும்போதே ஊற்றிட்டுங்க. தம்பி வந்து இன்னைக்கு மேரேஜுக்கு போகிறான்னா, ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு. அதனால் டவுட்டு. வந்தாலே அவன் வந்து மதியானம் சாப்பிட மாட்டான். அங்கேயே சாப்பிட்டு வந்துட்டேன் வெளியில் வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே படுத்துருவான். ஒரு 4-5 நாள் இருந்தாங்க அவருக்கு டிக்கர்ஸ்னு. ஏன்னா ஐயா டீன்னா ரொம்ப விருப்பமாக குடிப்பார் அப்படின்றதுனால நம்ம வச்சு பார்க்கலாமே. நம்ம வீட்லேயும் வந்து இந்த பாவிங்கிட்ட வந்து கண்டிப்பாக சாப்பிடுவாரா, நம்ம கூட இருக்கிறது உணர்ம்ப எல்லாம் நம்ம நார்மலான ஒரு மனுஷனுக்கு வர்ற எண்ணம் தானுங்க நம்மக்கிட்ட. இந்த புத்தியெல்லாம் வருவாங்களா அப்படின்றது. அப்பளத்தை பொரிச்சிடலாங்க.
சின்ன குழந்தைங்களாட்டா இதெல்லாம் வந்து எங்கள் பசங்க இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நானும் சாப்பிடுவேன். இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து ஒரு பாக்கெட்டு. இவ்வளோதான், ஒரு பாக்கெட்டு 5 ரூபாய். நம்ம எள்ளு வறுக்கிற வாசனை இந்த நல்லெண்ணில் செய்கிறது. செவ்வரிசி கிழங்கு மாவு தாங்க தெரியுது, ஆனால் இருந்தாலும் தொக்குக்குள்ள ஊறுகாய் இருக்குது. தக்காளி ஊறுகாயும் இருக்குது, மாங்காய் ஊறுகாயும் இருக்குது. டைம் கிடைக்கும்போது போட்டு வச்சுக்கலாம். போட்டு ஒரு கவரில் போட்டு வச்சுட்டா அப்பப்போ நமக்கு தேவை இருக்கிற போது நான் சாப்பிடுவேங்க. கடையில் எல்லாம் முந்தி ஃப்ரெண்டுங்க இருந்தால் சரி ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. ஒரு 2-3 நாளும் எல்லாருக்கும் வேலை தான் பார்ப்பாங்க. அவங்களும் அந்த வேலை ஏதோ ஒரு வேலை கடவுள் கொடுக்குற வேலையை ஓடிக்கிறாங்க. பண்ணுறது நிறைய தான் இருக்குது. அவர் குடிச்சிட்டாரு. ஒரு டம்ளர் ஊற்றி குடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் சரி ஒரு வீடியோவில் நம்ம போட்டுடலாம். ஏன்னா இது ரொம்ப நாள் என் மனசில் உறுத்திட்டே இருந்துச்சு. அவரை பற்றி நம்ம பேசலாமா பேசக்கூடாதான்னு. நல்லதாக தானே சொல்ல போகிறோங்க, அதில் ஒரு தப்பு இல்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எதாவது இல்லாது தவிர ஏதாவது எக்ஸ்ட்ரா நிறைய பேர் சொல்கிற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் நம்ம என்றைக்குமே மனுஷனாகட்டும் கடவுளாகட்டும் அந்த மாதிரியெல்லாம் அதிகமாக நம்ம சொல்லக்கூடாது. அது மக்கள் வந்து அது ஏன் அப்படி பண்ணியிருக்காங்கன்னா தெரியலுங்க. ஏன்னா அது அவங்களுக்கே தெரியணும். நம்ம ஒருத்தரை பற்றி சொல்லும்போது அவர் நம்ம கூடவே இருக்கிறாரு, அவர் இது ஏற்றுக்குவாரா நம்ம சொல்கிறத, என்ன பொய்யை சொல்லி புகழை சொல்லுங்க அப்படின்ற அளவுக்கு எந்த கடவுளுமே சொல்ல போகிறதில்ல. அதில் அவங்களுக்கு வந்து அது ரொம்ப தவறாக தான் தெரியும் எந்த கடவுளுக்கும். கொஞ்சம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூனு நம்ம வீட்டில் அரைச்சிட்டு அவ்வளோதாங்க. சாலும் போட்டுக்கலாம். இது வந்து இட்லிக்கு இந்த பொட்டுக்கடல மாவு போட்டு சாம்பார் செய்வாங்க பாருங்க, அதில் கட் பண்ணி போட்டு எங்கள் பாட்டியெல்லாம் செஞ்சுருக்காங்க எங்கள் தோட்டத்தில் விளையும் போது. சூப்பராக இருக்கும். மண் சட்டியில் தான் நான் செய்வேன் பாருங்கள். அது அங்கே இருக்க அந்த கடாய் மாதிரி தான் இருக்கும் அங்கெல்லாம் கிராமத்து பக்கம். நான் வணக்கி விடுறேன், அவங்களும் அதே மாதிரி தான். அவங்க வடகம் போட்டு வணக்குவாங்க. அப்போ இதை வந்து தாளை வந்து அப்படியே தோட்டத்தில் தண்ணியில் வாய்க்கால் தண்ணி போயிட்டே இருக்கும் கட்டி இருக்கும்போது அப்படியே ஒரு 2 கொத்து பறிச்சுட்டு வருவாங்க. அப்படியே இந்த
கையிலே உடச்சி போட்டுருவாங்க. அது சாம்பார் கடல மாவை கரைச்சி ஊற்றி, தேங்காய் போட மாட்டேன், கடல மாவு கரைச்சி ஊற்றி செய்வாங்க. அது அமைதியாக இருக்குங்க. தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி பஜ்ஜி நம்ம கடைஞ்சி சாப்பிடும்போது வரும் பாருங்க அந்த ஸ்மெல். அதில் என்னடி வாசம்னு சொல்லாதீங்க, செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப தேவையானது கொஞ்சம் நம்ம புதினா பொடி போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது கூட சும்மா கொஞ்சோண்டு பவுடர் போட்டுக்கலாங்க. ஏன்னா இந்த டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். சரி போட்டு பார்க்கலாங்க. இதுதான் நமக்கு கிடைக்கும் போது இதே நம்ம தக்காளி சாதம் செய்கிற மாதிரி தாங்க. பட்டை லவங்கம் இதில் போட்டோம்லான்னா, இப்போ நான் அது பொடி பண்ணி வச்சுருக்கிற பொடி ஒரு 4 ஸ்பூன் போட்டாவே போதும். இதே நமக்கு தக்காளி சாதத்துக்கு சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். தக்காளி சாதமே தான். இப்போ நான் பட்டை லவங்கம் அந்த பொடி எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள், அந்த பொடியை போட்டால் அவ்வளோதான். அதான் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கும் போது நமக்கு அது கொஞ்சம் ஈஸியாக டைம் முடிஞ்சிடும். எல்லாமே டக்குன்னு போட்டுக்கலாம். நீங்கள் நெவலில் காய் போட்டு அதெல்லாம் பொடி பண்ணி வச்சு பாருங்கள், எந்த டேஸ்ட்டும் மாறாதுங்க. அப்படியே இருக்கும், நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற மாதிரியே. இல்லை உங்களுக்கு தேவையாக இருந்தால் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஒரு மிஸ்டு கால் விட்டாலையும் சரி, இல்லை மெசேஜ் பண்ணாலையும் சரிங்க. உங்களுக்கு அந்த பொடி ஐட்டம் பாருங்கள், கருவேப்பிலை பொடி இருக்குது, கொள்ளு பொடி இருக்குது, இப்போ பூண்டு பொடி எல்லாமே இந்த இதில் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேங்க. உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு ஒரு மிஸ்டு கால் விட்டால் போருங்க, வாங்கிக்கலாம். ஏன்னா ஊறுகாய் ஐட்டமெல்லாம் தீந்துருச்சு. இப்போ ஊறுகாயெல்லாம் போடுறதுக்கு தான் கொஞ்சம் வேலைங்க போயிட்டு இருக்கேன் இன்றைக்கி. அதனால தான் சிம்பிளாக தக்காளி தொக்கு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊறுகாய் இருக்குது. இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. அதனால தான் செய்யணும்னு ஆசை தான் செய்கிறேன். பாய் மக்களை, நீங்களும் இந்த மாதிரி யார் யார் செஞ்சு சாப்பிட்டு அப்படின்றவங்க இருக்கிறீங்களோ
சூப்பர் அப்படின்றீங்களா? அவங்கெல்லாம் பார்த்துட்டு ஒரு லைக் போடுங்க, பாருங்கள். இல்லை என்னடா இதெல்லாம் அப்படின்னு ஏதாவது வாழ்த்துறதா இருந்தாலும் நல்ல புகழாக வாழ்த்துங்க. சந்தோஷம். தயிர் கூட இருக்குங்க, தயிரும் இருக்குது. மத்தியானத்துக்கு தயிர் பாய்ட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன். நேற்றும் அந்த மாதிரி தான். ஏன்னா வெயிலில் முடியல, வெயில் அடிக்குது, மூடிட்டே இருக்கிறதுனால ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்கிறதுனால நமக்கு தாங்க முடியறதில்ல. மிஷின்லேயும் உட்காருங்களா, அதனால் தாங்க முடியறதில்ல. நீங்களும் யார் யார் வந்து கடவுளை பற்றி சொன்னதுக்கு நம்ம வந்து பழனிசாமி, கனகப்பட்டி பழனிசாமி, அழுக்குமுட்டை சாமியை பற்றி நான் சொன்னதுக்கு ஏதாவது தவறாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு நடந்ததை வந்து எனக்கு நிகழ்ந்த நிகழ்ச்சியை வந்து நான் இதை பகிர்ந்துக்கிட்டேன், அவ்வளோதான். பாய் மக்களே, பாய். நீங்களும் இந்த மாதிரி அப்பளம் போட்டு, தக்காளி தொக்கு அப்பளம் போட்டு சாப்பிட்டு உங்கள் வேலையை நன்றாக தொடங்குங்க. பாய்.